ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக் சாப்டர் 11 verse 20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்களிடத்தில் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது அது வெறுமனே வராது, வித் டெமான்ஸ்ட்ரேஷன். அது பலத்த கிரியையோடு அது நம் நடுவிலே வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் கிறிஸ்து இயேசுவை தன் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய இருதயத்திலே, அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. ஆனால் அப்படி வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறும், அவனுடைய சூழல் மாறும், அவனுடைய எல்லா காரியங்களும் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த தேவனுடைய ராஜ்யம் கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் வரும்போது எப்படி வருதா? பிசாசுகள் துரத்தப்படும் பொழுது. இன்றைக்கு இந்த உலகமே பார்த்திங்கன்னா பொல்லாங்கனுக்குள்ளே தான் கிடக்குது. உலகமே பொல்லாங்கனுக்குள்ளே தான் கிடக்குது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு யாவரும் அந்த பொல்லாங்கனால் பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாருமே பிசாசினுடைய ஒரு அடிமைத்தனத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், பிசாசுகள் துரத்தப்படும் பொழுது. அதான் அவர் சொல்கிறாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே தேவனுடைய ராஜ்யம் என்பது வெறும் பேச்சில் அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வாயினால் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கிரியையும் நடப்பிக்கப்படலை. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம் என்பது அது பலத்தில் இருக்கிறது என்பதை 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 4 verse 20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யத்தை வாயினால் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது டெமான்ஸ்ட்ரேஷனில் வெளிப்பட வேண்டும். பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும், வியாதியஸ்தர் சுகமடைய வேண்டும், அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். இன்றைக்கி அநேக ஊழியங்களில் அது குறைவாக இருக்கிறத நாம் பார்க்குறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தில் அப்படிப்பட்ட கிரியைகள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை வெறும் பேச்சில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் பிசாசு தோற்கடிக்கப்படுகிறானோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரெவலேஷன் சாப்டர் 12 verse 10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எப்பொழுது? அப்பொழுது அப்படின்னு போட்டிருக்கு. எப்பொழுதுங்க இந்த தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சு? 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு புரியும். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அவ பாருங்க, சாத்தானுடைய கிரியைகளும் அவனுடைய தூதர்களும் அவனும் தள்ளப்பட்ட பொழுது 10ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும். அப்போ தேவராஜ்யம் எப்போ அங்கே பலமாய் நிரூபிக்கப்படுகிறது என்று சொன்னால், சாத்தானுடைய காரியங்களுக்கு ஒரு தோல்வி உண்டாகும் பொழுது, சாத்தானுடைய அவனுடைய எல்லா அதிகாரங்களும்
அவனுடைய வல்லமைகளும் முறிக்கப்படும் பொழுது அங்கே கிறிஸ்துவின் ராஜ்யம் அங்கே பறைச்சாற்றப்படுகிறது, அங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட காட்ஸ் கிங்டம் என்று நம்ம பேசும்போது அது வல்லமையும் மகிமையும் அவருடைய அதிகாரமும் உடையதாக அந்த ராஜ்யம் வரணும். சும்மா நம்ம தேவராஜ்யம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எந்த ஒரு ராஜ்யத்துக்கும் அதிகாரம் இல்லைன்னா அது ராஜ்யமே இல்லை. இப்போ நம் நாட்டை ஆளக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ராஜ்யபாரம் நடக்குது. அவங்க தங்களுடைய அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தலைன்னா அவங்க ராஜ்யபாரம் பண்ணுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதுபோல் இன்றைக்கு தேவ ராஜ்யம் இருக்குதுன்னு சொன்னால் அதிகாரமும் வல்லமையும் வெளிப்படணும். நம்ம குடும்பத்தில் வெளிப்படணும், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். நிச்சயமாக இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்ட அருமையான சகோதரிங்க, உங்கள் வாழ்க்கையிலும் அந்த ராஜ்யம், தேவராஜ்யம் அதிகாரத்தோடு வல்லமையோடு அற்புத அடையாளங்களோடு பிசாசுகள் விரட்டப்படத்தக்கதாய் அது வெளிப்படுமேயானால் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் ஸ்தாபிக்கப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல ஆண்டவரே, வெறுமென நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு அதை பலத்தினால் நிரூபிக்கிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் ஆண்டவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணத்தக்கதாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல முடியாது ஜெபிக்கிறேன். நாங்களும் மௌனமாக இராதபடி, இதை குறித்து அசதியாக இராதபடி எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்களுடைய சபைகளிலே உம்முடைய ராஜ்யம் வல்லமையோடு வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது உம்முடைய ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு அந்த ராஜ்யம் வெளிப்பட நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.